3 முடிச்சு சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் மற்றும் ஜோதியுடன் உறவு கொண்டாடி சுந்தரவள்ளியின் குடும்பத்தை கெடுக்க நினைக்கும் பரமேஸ்வரி. பரமேஸ்வரி என்னதான் பிளான் போட்டாலுமே அது நடக்காத ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா ஒரு பக்கம் சுரேகாவையும் காணோம், அரிதாவையும் காணோம். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்கே தான் போயிருப்பாங்களோ அப்படின்னு நம்ம அருணாச்சலம் ஐயா, சுந்தரவள்ளி அம்மா இவங்க எல்லாரும் தலையை பிச்சுட்டு இருக்கும்போது தான் மறுபக்கம் இது எல்லாமே ரஞ்சித்துடைய மாஸ்டர் பிளான் தான். ஏன்னா ரஞ்சித் இருந்துட்டு ஆல்ரெடியே பிளான் பின்ட்டு இந்த பரமேஸ்வரி வரிக்கட்டை வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சூர்யா மண்டபத்துக்குள்ளே வந்துட்டா அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், நான் ஜெயிலேருந்து வரணும் அப்படின்னு ஒரே வழின்னா இந்த சுரேகாவால் மட்டும்தான் முடியும். ஏன்னா சுரேகாவையும் அரிதாவையும் நீங்கள் வந்து கடத்திருங்க, ஆனால் அரிதாவுக்கு ஒன்றும் நடக்கக்கூடாது. சுரேகாவை எந்த அளவுக்கு வந்து பிளாக்மெயில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பிளாக்மெயில் பண்ணுங்க அப்படின்னு இந்த பரமேஸ்வரி கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஏன்னா எவ்வளோ பணம் வேணாலும் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு இந்த ரஞ்சித். அதனால தான் இந்த பரமேஸ்வரி இருந்துட்டு அரிதாவை வச்சு சுரேகாவை எந்த அளவுக்கு வந்து பிரெயின் வாஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ ஒரு குடோனில் இந்த சுரேகாவுடைய கை காலெல்லாம் கட்டி போட்டுட்டு அந்த இடத்துல வந்து அரிதா வந்து இருப்பாங்க இல்லையா. அப்போது நம்ம சுரேகா கேட்குற ஒரே கேள்வி, என்ன அரிதா உன்னை என் ஃப்ரெண்டு போல தானே வந்து நினச்சேன், அப்படி இருக்கும்போது எனக்கே ஏன் இந்த மாதிரி வந்து துரோகம் பண்ணுற அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஏண்டி அதாவது நந்தினியும் சூர்யாவும் சேர்ந்து என் அண்ணனை வந்து ஜெயிலுக்கு அனுப்புவாங்க, என் அண்ணன் என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலுமே அதுவும் அவன் வந்துட்டு யூஎஸில் பிறந்தவன், அப்படி இருக்கும்போது இந்த இந்தியாவில் அவன் வந்து தண்டனை வந்து அனுபவிக்கணுமா, அது மட்டும் நடக்கவே கூடாது, அதனால் உன்னை வச்சு தான் என் அண்ணனை வந்து வெளியே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு இப்போது இந்த அரிதா சுட்டத்தெல்லாம் கேட்டு நம்ம சுரேகா வந்து ஷாக் ஆகிடுறாங்க. மறுபக்கம் இந்த பரமேஸ்வரி இருந்துட்டு, அதாவது என்ன பாண்டியன் அண்ணன் இவ்வளோ யோசிக்கிறீங்களே, அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன்றபடி தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து சுந்தரவள்ளியே குடும்பத்தை வந்துட்டு ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. அப்போது இந்த பாண்டியனோட வீட்டுக்காரி ஜோதி சொல்கிற ஒரே விஷயம் என்னங்க, அதாவது இவங்க தான் இவ்வளோ சொல்கிறாங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது எதுக்காக யோசிக்கிறீங்க, ஏன்னா இப்போது அதாவது சூர்யா இருந்துட்டு எப்படி ரஞ்சித் வந்து ஏஐ வீடியோ வந்து கிரியேட் பண்ணான், அது போல் இந்த சூர்யாவும் ஏஐ வீடியோ வந்து கிரியேட் பண்ணி நம்ம பையனை வந்து உள்ள அனுப்பியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஏமா அவங்க தான் இவ்வளோ எவிடன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இல்லையா. ஏன்னா அவன் வச்சிருந்த ரிமோட் காரில் கேமரா இருக்குது, மறுபக்கம் அவனுடைய லேப்டாப்பில் தான் இந்த எல்லா வீடியோவும் இருக்குது, அப்படி இருக்கும்போது எப்படிம்மா இதெல்லாம் நம்ம பையன் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னங்க என்ன இருந்தாலும் அவன் நம்ம பையங்க, நான் 10 மாதம் சுமந்து எடுத்த பையன், அப்படி இருக்கும்போது அவனை சாதாரணமாலாம் தண்டனை அனுபவிக்கட்டும், அவனுக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை இது எல்லாம் பார்த்துட்டு என்னால் வந்து இருக்க முடியாது, அவனை வெளியே கொண்ட ஒரே வழி இப்போ பாருங்கள், பரமேஸ்வரி இந்த சுரேகாவை கட்டி போட்டிருக்காங்க இல்லையா, சுரேகாவை வெளியே விடணும்னா அதாவது தான் பையன் மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லைன்னு அவங்க வாயால் கொடுத்த வந்துட்டு கேஸை வந்துட்டு வாபஸ் வாங்க வைப்போம் அப்படின்னு இந்த ஜோதி இருந்துட்டு சொல்கிறாங்க. ஜோதி என்ன தான் சொன்னாலுமே அவ்வளோ சீக்கிரமாக ரஞ்சித்தெல்லாம் வெளியே கொண்டு வரவே முடியாது. நம்ம சூர்யா அதுக்கு விடவும் மாட்டாங்க. நம்ம சூர்யா எப்படி இருந்தாலும் கடைசியில் சுரேகா வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வர தான் போகிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் நடக்குது நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.